ஹலோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ல் நம்ம இந்த கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டூ ஐடென்டிக்கல் ஸ்மால் கண்டக்டிங் பால்ஸ் B1 அண்ட் B2 ஆர் given. ஸோ என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 பிகோ கூலும் இருக்குது, +4 பிகோ கூலும். இந்த பிகோ அப்படின்றது 10⁻⁻12 சரிங்களா, -12 கூலுமாக இருக்க போது. ஸோ தே ஆர் brought in contact with the third identical, இவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பால் கூட கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டு they are separated. If the final charge on the each ball is -2 picocoulomb, then initial சார்ஜ் ஆன் B3 என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இவங்களோட சார்ஜை கொடுத்துட்டாங்க. B1ஓட சார்ஜ் வந்து -7 பிகோ கூலும்னு கொடுத்துட்டாங்க. B2ஓட சார்ஜ் வந்து என்னது +4 பிகோ கூலும்னு கொடுத்துட்டாங்க. தேர்ட் பாலோட சார்ஜை கண்டுபிடிங்க, இனிஷியலாக கண்டுபிடிங்க. ஏன்னா செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனல் சார்ஜ் 3 பால்லையுமே எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, -2 பிகோ கூலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐசோலேட்டட் ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்துடுறேன். இந்த சிஸ்டமில் 3 பால் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன பாலோட நேம் சொல்கிறாங்க, B1, B2 அண்ட் B3 சரிங்களா. இதோட சார்ஜ் என்னது, இந்த B1ஓட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 பிகோ கூலும் அண்ட் இவங்களோடது என்னது +4 பிகோ கூலுமாக இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு தெரியாது, நம்ம இவங்கள தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போது கான்டாக்டில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் வந்து எல்லாரையும் கான்டாக்டில் கொண்டு வந்துட்டு செப்பரேட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த ஐசோலேட்டட் சிஸ்டமில் பாலோட சார்ஜஸ் என்ன இருக்குது, ஐடென்டிக்கல் பால்ஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இது உங்களுக்கு புரியணுன்னு தான் வரைகிறேன். B1, B2 அண்ட் B3 சரிங்களா. எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா -2 பிகோ கூலும், -2 பிகோ கூலுமாக இருக்குது, -2 பிகோ கூலும் எல்லாருமே சரிங்களா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can use the law conservation of charges எடுத்துக்கலாம். ஸோ conservation of charges என்ன சொல்கிறாங்க, charges neither be created nor be destroyed, they can be transferred from one place to இல்லை one object to another மட்டும் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது the total charge, அப்போ ரொம்ப சிம்பிள், total charge in total charge before contactனு கொண்டு வாங்க. Before contact will be equal to the total charge after contact. அதாவது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமும் டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கணும், சேமாக இருக்கணுமா. அப்போ டோட்டல் சார்ஜஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -7 பிகோ கூலும் +4 பிகோ கூலும் +x, இவர் யாருன்னு தெரியாது நமக்கு, which is equal to இந்த பிகோ கூலும் கூட இப்போ வேண்டாம், நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அண்ட் இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், -2 -2 இல்லையா. அப்போது இவங்களை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, -3 + x which is equal to -6. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸை தனியாக ஆட் பண்ணிக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைட்ஸை தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ x is equal to இந்த -3 அந்த சைட் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா the final answer will be what, -3. தட் இஸ் இவர் அங்கே போயிட்டாருன்னா என்ன ஆயிடுவாங்க, +3 ஆயிடுவாங்க. ஸோ பண்ணும்போது -3 பிகோ கூலும். ஸோ அப்போது the initial charge on B3 will be what, -3 pico coulomb. Option B. Thank you.